வணக்கம் நேர்களே, இன்றைய பதிவில் சில ஜோதிட குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வான மண்டலத்தில் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. நாம் பூமியிலிருந்து பூமியும் சுற்றி கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது. இவ்வாறு பூமியிலிருந்து நாம் பார்க்கும் சில கிரகங்களை, நம் கண்ணு கெட்டிய கிரகங்கள், அதாவது ஒரு 7 கிரகங்களும் 2 நிழல் கிரகமான ராகு கேது, இவற்றையும் நாம் பரிசீலித்து அவை நம் வாழ்வில் சில தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அவை ஜோதிட சாஸ்திரம் மூலம் அனுமானக்கலை, ஜோதிடம் என்பது ஒரு அனுமானக்கலை. அந்த கலையின் மூலம் சில உண்மைகளை கண்டறிந்து அந்த காலத்தில் ஞானிகளும் முனிவர்களும் எழுதி வைத்த பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன். முதலில் சூரியன். ராசி மண்டலத்தின் தலைவனாகவும் கருதப்படும் சூரியன் தந்தையும் என்றும் அரசாங்கம் என்றும் கருதப்படுகிறது. ராசி மண்டலத்தில் 12 ராசிகளாக உள்ளன. முதல் ராசி மேஷ ராசி என்றும், இரண்டாவது ரிஷபம் என்றும், மூன்றாவது ராசி மிதுனம் என்றும், நான்காவது ராசி கடகம் என்றும், ஐந்தாவது ராசி சிம்மம் என்றும், ஆறாவது ராசி கன்னி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சிம்ம ராசியின் அதிபதி தான் சூரியன். அவரை பற்றி இப்பொழுது பார்ப்போம். சூரியன் பித்ருகாரகன் என்று அழைக்கப்படுகிறார், ஆத்மகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் லக்ன பாவத்திற்கு அதிபதியாகிறார். சூரியன் என்றால் கண், கண் என்றால் வலது கண்ணை குறிக்கிறது. மற்றும் தந்தை மற்றும் அரசு வழி தொழில். அதோடு இல்லாமல் தமிழ் மாதங்களில் ஆவணியில் சூரியன் பிரகாசிக்கும் நாட்கள் என்ன சொல்லலாம் என்றால் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயம் வரும் செல்லும் காலம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனுடைய அதிதேவதை சிவன், பிரத்யேக தேவதை ருத்ரன், அதாவது சிவன் ஆகும். கிரக இயல்பு, இவர் முழு அசுபர் அல்ல, முக்கால் பாபர் என்று சொல்லப்படுகிறது, அரை பாபர் என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய வேறு பெயர்கள் ரவி, ஆதித்தன், பருதி, பானு, தினகரன், திவாகரன் ஆகும். இவருடைய தலங்கள் சூரியனார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனின் விருப்ப மலர் செந்தாமரை, ரத்தினம் மாணிக்கம், நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு, குணம் தாமசம், அதாவது அதிகாரம் செய்யும் குணம், சுவை காரம், வாகனம் தேர் மயில். இவருடைய தாது எலும்பு என்று அழைக்கப்படும். உடல் உறுப்பு தலை. மொழிகள் சமஸ்கிருதம், தெலுங்கு. பஞ்சபூதங்களில் நெருப்பாக இவர் வர்ணிக்கப்படுகிறார். ஆசனம் வட்டம் இவருடைய வடிவம். கிழமை ஞாயிறு. வீட்டின் அறை வலது ஜன்னல்கள் சூரியனை குறிக்கும். இவர் ஆட்சி வீடு சிம்மம், நீச வீடு துலாம், நட்பு வீடு கடகம், விருச்சகம், தனசு, மீனம் ஆகும். பகை வீடு ரிஷபம், மகரம், கும்பம், துலாம் ஆகும். துலா ராசியில் இவர் நீசமடைகிறார். இதை தவிர இவருடைய தானியம் கோதுமை என்றும், உலோகம் தாமரை என்றும், வஸ்திரம் சிகப்பு என்றும், சுபாவம் குரூரம் என்றும், சமைத்து இருக்கு என்றும், தோற்றம் உயரம் என்றும், அங்கம் மார்பு என்றும், முகத்தில் வலது கண்ணை குறிக்கும். உள்பாகம் எலும்புகள் மற்றும் தசை மஞ்சைகளை சூரியன் குறிப்பார். பாலினம் ஆண். இவருடைய பிணி பித்தம், அதாவது சூரியனால் வரும் வியாதிகள் ஜுரம், பித்தம் மற்றும் கண் உபாதைகள், வலது கண் உபாதைகள், முதுகு தண்டுவடம் ஆகியவை சூரியனால் வரும். சூரியன் கெட்டிருந்தால் ஒரு ராசியில் அவர் தண்டுவடம் மற்றும் முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அரசவையில் அரசனை குறிக்கும். உறவுகளில் தந்தையை குறிக்கும். உச்ச வீடுகளில் மேஷத்தை குறிக்கும். மேஷத்தில் சூரியன் உச்சமடைகிறார். இவர் மூல திரிகோணம் அடையும் வீடு சிம்மம். இவருக்கு சமமான 2 வீடுகள் மிதுனம், கன்னி. நட்சத்திரங்கள், சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய நட்பு கிரகம் புதன் என்றும், உபகிரகம் காலன் என்றும். இவர் ராசியில் பயணம் செய்யும் காலம் 1 மாத காலம் ஆகும். ஒவ்வொரு ராசியில் 1 மாதம் காலம் பயணம் செல்கிறார். 12 ராசிகளில் 12 மாதங்கள், அதாவது சூரியன் ஒரு சுற்றை முடிக்க 12 ராசிகளை கடக்க 12 மாதங்கள், அதாவது 1 வருடம் ஆகிறது. இன்று வரை. அடுத்து நாம் அடுத்த கிரகத்தை பற்றி பார்ப்போம்.